ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, சுவையும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு துவையல் அரைச்சி காமிக்க போகிறேன். கருவேப்பிலை துவையல் முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இரும்பு சத்து நிறைஞ்சு காணப்படுது. தயிர் சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். குழம்பே வேணாம், ஒயிட் ரைஸ் கூட, சூடான ஒயிட் ரைஸ் கூட இந்த துவையலை சேர்த்து நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்கும். சரி, இந்த துவையல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடான பிறகு கடலைப்பருப்பு, பெருங்காயம், காய்ந்த மிளகாய் இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு உப்பி வரணும். கடலைப்பருப்பினுடைய நிறம் நல்லா சிவந்து வந்திருக்கணும். காய்ந்த மிளகாயும் நல்லா வறுபட்டு இருக்கணும். இது மூணும் நல்லா வறுபட்ட பிறகு இது கூட இஞ்சி, வெள்ளை பூண்டு இதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். லைட்டாக அப்படியே வதக்கிக்கலாம். எல்லா பொருட்களும் நல்லா வறுபட்ட பிறகு இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை 2-3 டைம் தண்ணி விட்டு அலசிட்டு தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்க போகிறோம். வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அதுக்குள்ளே சின்ன வேண்டுகோள் உங்கள்கிட்ட, நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை, நான் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு சொல்கிறவங்க நம்ம வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே தேங்காய், புளி இதை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கீழே இறக்கி வச்சாச்சு. நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப வழுவழுன்னு அரைச்சிடாதீங்க. கையில் எடுத்தோன்னா கொஞ்சம் ரவை மாதிரி இருக்கணும். அந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை தாளிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. தயிர் சாதத்துக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னும் சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோஸில் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். பாய்.